பாருங்க வருது பாருங்க வா நேச்சுரல் தேனை இதான் பார்த்தீங்க நான் இப்போ அமுக்குறேன் சரிங்களா ஒன்றுமே இல்லை எவ்வளோ வெறும் கூடு வெளியே எடுத்து போட்டிருக்காரு பாருங்க ஃபுல்லாக ஐயோ அவர் தலையை சுற்றி எவ்வளோ பூச்சி மேது போடுறா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கார் பண்ணுவப்பா இங்க யாருங்க ரியல் தேனு ஒரு கல் இருக்கு அந்த கல்லை எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 லாட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பேக் கேமரா குழந்தைக்கெல்லாம் இந்த தேன் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இருங்க எப்படி இருக்கு பாருங்க தேன் இதான் அடுக்கு தேன் அடுக்கு அடுக்கா போயிட்டே இருக்கும் பார்த்துடு தேன் கலைக்கலான்னு சும்மா வந்து அடுக்கு தேன் வருதா லாடு தெரியுது ஏன் அந்த இது அதேறா பொறுமையாடுறா ஆட்டாம பொறுமையா எடுக்கணும் பூச்சி நிறைய வரும் பொறுமையா ஆட்டி பொறுமையாடுறா அதை எடுத்தோன்னே பூச்சி வேகமா வரும் வந்துருச்சு எடுத்துட்டு ஓடிடணும்டா இரு பூச்சிலாம் அடங்கிட்டு இரு அப்போ பயங்கரமா இருக்குடி இருடா பூச்சி அடங்கிட்டு போகாத பக்கத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேன் கொடுக்கட்டுறோம் கலைக்கிறோம் தேன்லாம் ஊர்பட்டா இருக்கும் புகையா போட்டு பூச்சி வரட்டணும் எம்டி கூடு மாதிரியே தெரியுது தேன் உள்ளுக்கு இருக்காது தெரிய முடியுறா கூட காட்டுறா வெறும் இதை கூட வரல அப்படி யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேன் கூடு கலைக்க வந்துட்டாரு இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அடுக்கு தேன் எடுக்க போகிறோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 அடுக்கு இருக்குங்க வருங்க தெரியுதா என்னன்னு தெரியல ஜூம் பண்ணி கட்டுறோம் பாருங்க இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பயப்படாமல் வருவாங்க இது பெரிய பூச்சிங்க நீங்கள் வேணும் கொசு பூச்சின்னு நினச்சிடாதீங்க முடிஞ்ச மூடிதான் பண்றாங்க ஊத போறாரு உடையாந்துடுறா இருங்க வெறும் கூட தான் இருக்கா தேனு உள்ளார போகுதா லாடு உள்ளார போனா ஒரு கல்லு அடுத்த கல்ல எடுத்து விட்டுறலாம் இங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக உள்ளுக்கு இருக்குமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளாரதான் இருக்கும் அப்படின்னா இது பூச்சி கூட இருக்கும் அடுக்கு தேன்ல கண்டிப்பா தேன் இல்லாம இருக்கவே இருக்காது எத்தனை கூட வச்சிருக்கு பூச்சி கூட இருக்காது இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தெரியுதுன்னு அவருக்கு மந்திரம் தெரியும் அதனால அவரை பூச்சி கடிக்கல நம்மளாம் பொண்ணா வச்சு புடிங்கி எடுத்துரும் பெரிய கல்லாம் வேணாம் இங்க இருங்க
வைக்குது தேனை. ஏய் பழைய தேன் கூட்டுலாம் தேன் இல்லாம இருக்காது. புதுசுரா உள்ளார அங்க தெரியும். உள்ளார போய் பாருங்கிட்டு இந்த கூடை எடுத்தா தெரியும். ஏய் கடிச்சு புண்டோன்னா இருடா உடச்சி வச்சுடா. அப்படியே கல்ல வச்சு சாச்சி விட்டு வந்துடலாம். அவருக்கு மந்திரம் தெரியும்னால அவரு அசால்ட்டா எடுக்கிறாரு. நீ ஏதோ எடுத்துறாது. தேன் இருந்தாதான் வச்சுக்கிட்டா நீ. ஏய் தேன் கூட இருந்தா கூட அவன் களைச்சிக்கலாம்டா. இருக்கு உள்ளார இல்லாம இருக்காது. இப்பதான்டா இது புது கூடு தான்டா அது. இரு எடுத்துட்டு விடு. இங்க பாருங்க கையை விட்டு எடுக்கிறாரு பாருங்க. நம்மளால எடுக்க முடியாதான்டா அந்த கூட்டை. பூச்சிகிட்ட கடி வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவரா இருக்கும் எடுத்துட்டாரு பாருங்க. இதை எடுத்துக்குறான். வாளி எடுத்துக்குறான். தேனே இல்லை. தேனு கொஞ்சம் தான்டா இருக்கு. பாருங்க குடிச்சிட்டாடா அண்ணா. அப்புறம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கட்டும். அவன் பேசிக்கலாமா? எது வேணாலும் பண்ணுங்க. தேனேலாடே இதெல்லாம் இது வச்சிருச்சியா? மாவு வச்சிருச்சியா? அவரோட கூடு போற ஸ்டேஜோ. இங்க இருங்க இப்போதான் அது மாவு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் தேன் வைக்குங்க. இருங்க மாவு இருக்கு பாருங்க. காட்டுறான். பூச்சி கொடுத்துரும். ஃப்ரெண்ட்ஸ் பூச்சி அது பின்னாடி கட்டுறேன். அவளை சுற்றி அவ்வளோ பூச்சி ஆகிருங்க. மாவு புளிக்குதியா மாமா? ஊருக்கிட்ட கூடு பழசியா மாமா? எடுத்துறியா? கூடு ரொம்ப பழசாயிருச்சு. இதுக்கப்புறம் குடிச்சிட்டு போயிட மாட்டேன். எடுத்துருங்க. கூடு ஊருக்கிட்ட பழசு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூச்சின்னு. நம்மளாம் போனால் போட்டு கடிச்சு அடிச்சிடும். அவராக இருக்கும் எடுக்கிறாரு கூட்டை. ஏண்டா இங்கே பாருங்க இங்கே ஒருத்தர் ஆப்பிள் வச்சுட்டு இருக்கோம். வாளி எடுத்து அவர்கிட்ட வச்சிரு. இந்தா நான் தான் சொன்னேன்ல கூடு பழசு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோக்குள்ள தேன் ஊற்றுதுன்னு. வா உடியந்துடும் பூச்சிடும். இங்கே பாருங்க உடியாந்துடுறான். கூடு பழசியா? ரொம்ப பழசு. இங்கே பாருங்க எங்கிட்டலாம் போக முடியலங்க. பக்கத்தில் ஃபுல்லாக பூச்சி மேய்து. அந்த கூட்டில் இருக்க வரட்டா. பாத்துரா கடிச்சிட போகுது. அடிக்காதடா கூட்டை எடுத்துட்டா. அங்கே பாருங்க அவர் வாயிலே ஊதி ஊதி எடுக்கிறாரு. பாத்துரா கடிச்சிட போகுது. மூஞ்சிலாம் கடிச்சுன்னா வீங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கிட்டு போடா. சரிங்க காட்டுறா. இரு ஃபோக்கஸ் பண்ணுறேங்க. தேன்ல எடு சாப்பிட்றான். எப்படி இருக்கு ரியல் தேன்? இதெல்லாம் நேச்சுரலாக செய்கிறது. இதே கடையெல்லாம் இன்னும் நமக்கு வந்துட்டு கலப்படம் இருக்கும். இது வந்து நேச்சுரலான தேன். இருங்க பத்தியா மேலதான் தேன் எல்லாமே இருக்கு. முன்னாடி புதுசா கட்டிருக்குமா? எல்லாமே பழைய கூடுற. அங்க பேரு உள்ளார போகுதுடா லாடு ஃபுல்லா. இரு லைட்டா உன் கையில புளிஞ்சு கட்டு. வந்துடா நான் எடுத்துறேன். ஒன்னாவுல இங்க பாருங்க ஃபுல்லா ரியல் தேனு ஃப்ரெண்ட்ஸ். இது இங்க பாருங்க கூடு முன்னாடியே களைச்சிருக்குண்டா. ரொம்ப பழைய கூடுறா. காலி பண்ணிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு நான் இங்கேயே எடுத்து அதை மாற்றிட்டோம். தொண்டை கரகரங்கடியோ. இருங்க பழசு ஊருக்கிட்ட பழசு. ஏன் நல்லாதான் இருக்கு.
அதான் சொல்றேன், இது ரொம்ப பழசு. அதனாலதான் அந்த செவத்துல அங்கெல்லாம் இருக்கியா இருக்கா கூட. உடையந்துரு பூச்சி. தேனு போடுறா. எல்லாம் உள்ளார போகுது கூடெல்லாம். ஒரு குண்டா நிறைய கூட வரும்டா. ஆமா சைட்ல போக மாட்டேங்குறா. கல்ல உடச்சுட்டா எடுத்துடலாமா? தேனுக்கு அப்புறம் உள்ளாரதான் இருக்கும். அது புட்டிக்க ஊத்தும். பூச்சி பூச்சி உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா பூச்சி நிறையவே பறக்கல பத்தியா? பூச்சி எல்லாம் உள்ளார இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்துட்டு எல்லாரும் எடுக்கலாம்னு நினைச்சிடாதீங்க இந்த கூட்டை. அவர் மந்திரதரே அவர் வாயில ஊதிய கடிக்கிறார். ஐயோ ஓடிப்படா. அவருக்கு தெரியறதுனால அவர் கலைக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாட்டு கொசு தேனெல்லாம் நினைச்சிடாதீங்க. இது பெரும்பூச்சி தேனு. சேர்ந்த மாதிரி ஒரு 20 பூச்சி கடிச்சதுன்னா ஆள் அவுட் ஆயிடுவாங்களா? ஏண்டா சேர்ந்த மாதிரி ஒரு 20 பூச்சி நல்லா. ஆனா கை கால்ல வீங்கி போயிடும். சாவலாம் மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கை கால்லாம் பயங்கரமா வீங்கும். மூஞ்சில ஒரு பூச்சி கடிச்சாலே பயங்கரமா வீங்கும். பாருங்க, மழை தேன் கடிச்சா செத்துருவாங்களாண்ணா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்து பாருங்க. எடுத்துருவாயா? இதுதான் அடுக்குது. நம்ம எடுக்க அடுக்கடுக்கா வந்துட்டு இருக்கோம். பார்த்துக்கோங்க. சிங்கிள் கூடுனா ஒரே ஒரு கூடு தான் இருக்கும். இது அடுக்குதுனால அப்படியே அடுக்கடுக்கா அங்க இருங்க. வா இங்க பாருங்க, அங்க இருந்து லைன் ஃபுல்லாவே அடுக்குது. நீங்க வருங்க. இங்க வேணா எடுத்து வைப்போம். இந்த இங்க பாரு, இங்கேயும் பூச்சி உள்ள போகுது. இங்க பாருங்க, ஒரு கை ஃபுல்லாமே இங்க இருங்க. திருப்பி கட்டுங்க. இங்க இருங்க, ஒரு கை ஃபுல்லாமே தேனு. இது எப்படி நீங்க கலைக்கிறீங்க? மக்கள்கிட்ட சொல்லிருங்க, அவங்க நம்ப மாட்டாங்க. சாதாரண ஆளால கலைக்க முடியாது தானே இந்த தேன் கூடு? கடிக்க முடியாது. கடிச்சுட்டா கை 2 நாளைக்கு வீங்கி போயிடும். எங்க பேர் பூச்சி கூட உள்ளார வந்து போயிட்டு. பூச்சி இருக்காண்டா, வாடா. பூச்சி உள்ளார போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன பூச்சிக்கு மட்டும்தான் இந்த தேன் வேலை செய்யும். மந்திரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தேவையான பதிலாக நாங்கள் சொல்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எடு, வெளியே இங்கிட்ட எடுப்பா. அதை பூச்சி விழுந்துரும். இங்கே பாருங்க, இடிக்கிறாங்க. இதுக்கு உள்ளார இருக்கா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இங்கே பாருங்க, ஒரு கிண்ணி நிறையா தேனை வச்சிருக்கான் பாருங்க. இல்லையா? விட்டுரு அப்படின்னா பாருங்க, தேன் இருக்கா இல்லையான்னு செக் பண்றாங்க உள்ளார குத்தி. பாருங்க, பாருங்க. அப்ப நமக்கு கை எட்டாத கரண்டே வச்சு வலிக்கிறாங்க. இங்க பாருங்க,
நானே மூக்கை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கேன். ஆனால் வந்து மூஞ்சில் பூச்சி கடிச்சிருங்க பாருங்க. எடுக்கிறாரு பின்னாடி. மூஞ்சியில் கடிச்சுன்னா மூஞ்சி வீங்கிடும். இங்கே வருங்க உள்ளாரையா இங்கே பாருங்க. ஏன் அப்படி இப்படி சொல்லிட்டு கட்டுறான். இது ஃபுல்லாமே இங்கே வருங்க ரியல் தேன். எப்படி இருக்கு பாருங்க. இங்கே வருங்க ரியல் தேன். எப்படி இருக்கு பாருங்க. மேலே மேலே இல்லைன்னா விடுங்க. இந்த இங்கே தான் இருக்கு. நாங்கள் இதை பார்ப்போம். அடுத்தது அங்கே வேலை முடிஞ்சிருச்சு. சின்னதாக அதில் ஆடை இல்லை. இப்போ இந்த சைடு இருக்கான்னு பார்க்குறாங்க. இங்கே இருங்க. ஏ பூச்சி வருது வருதுரே உடையந்துரு. ஏறுங்க. ஏன் பூச்சி வருது நிறையா. ஒரு மண்ணை எடுத்து நோண்டிட்டு இருக்காரு. ஐயோ பூச்சி குப்பு குப்புன்னு வரும்டா. இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே துள்ளியுண்டு அந்த இடம் மட்டும் எடுத்தோம். அங்கே இப்போ கல்லை வச்சு விட்டாச்சு. வருங்க வந்துட்டு இங்கே பார்க்குறோம். வருங்க மேலேயே இருந்தால் தான் உள்ளார 8 லாடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஜூம் பண்ணி கரெக்டாக தெரியுதா இல்லைன்னு பாருங்க. அதான் தெரியுது பாருங்க தூரத்தில். இங்கே இருங்க வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து இடித்து எடுக்கிறோம். இதுக்குள்ளார எத்தனை லாடு இருக்குன்னு பார்ப்போம். ரெடியாக தேன் கலைக்கிற நின்றுட்டுருக்காரு பாருங்க. இங்கே அவ்வளோதான் தேன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இங்கிட்ட எடுக்கிறோம். அட்டுக்கு தேன்ன்றது அட்டுக்கிக்கிட்டே போகும்டா. இப்போ லாடு இப்போ கல்லூர் வேலை வரும்பாரு பூச்சி. தேன் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு கூட்டிலாச்சும் இருக்கும். இருங்க பூச்சி வருதுடா. ஓடி போயிரு. அங்கனே இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேன் இருக்குடே. கூடு பூரா பழசா இருக்குடா. ரொம்ப நாள் கூடுறா. வருங்க மறுவாள் எடுத்துருக்கா. அந்த சின்ன கல்லை எடுத்துடலாம். தட்டு போய் வாங்கிட்டா பூரா. தேனும் தாங்க வருமே இருக்கு. தட்டு எடுத்துடா. போதும் அப்படியா. இது விட்றையும் போது போறியா. அங்கிட்டும் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எப்படி இருக்க பாருங்க தேனி. இதான் அடுக்கு தேன். அடுக்கு அடுக்கா போயிட்டே இருக்கும். அதுக்கு அங்கிட்டு இல்லை. இன்னும் இருக்கு. இங்கே பாருங்க இந்த கல்லுக்குள்ளாரே இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க தேன் பாருங்க எப்படி. வாங்கடா. எங்கடா
இது மாதிரிலாம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் தேன் கூடலாம். இது மாதிரிலாம் நமக்கு கிடைக்காது. மரத்தில் பார்க்குறதுலாம் இந்த ஒரு கூடு தான் இருக்கும். அடுக்கு தேனுன்றது தான் இது, பார்த்துக்கோங்க. தேன் தாண்டா ஃபுல்லாக அங்கே வரு பா யாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாதி தேனும் பாதி வெறுலடா இருக்கு. அதில் பாதி வெறுலாடு பாதி தேன் லாடு. இங்கே பாருங்க பாருங்க பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே தேனு தான். எங்கெங்க சந்து இருக்கோ அங்கங்கெல்லாம் கட்டியிருக்குங்க பாருங்க. வலிக்கிறாரு பாருங்க. இங்க வருங்க, நீ கரண்டியே கட்ட. இங்க வருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேனை. இங்க இது ஃபுல்லாமே இங்க தேன் எடுத்துருக்காரு. அங்க இருங்க பெரியப்பா தான் நின்றுகிட்டு இருக்காரு. நீங்களும் வீடியோல வருவீங்க பார்த்தீங்க. ஒடியா ஒடியா ஃபுல்லா தேனு, ஃபுல்லா நேச்சுரல் தேனுங்க. இங்க பாத்தீங்க பியூர் தேன், கூடுல இருந்து கலைக்கிற தேன். அந்த ஒரு கல் எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 5-6 லாட் இருக்காது. கொடப்பாறை போடலாரு யாருங்க ஒருத்தர் தேன் எடுக்க எடுக்க தின்னுக்கிட்டே இருக்காங்க. அவர் அங்க உள்ளார எடுத்துட்டு இருக்காரு பாருங்க. கடப்பாறை லேசா போட்டு இன்னும் ஒரு கல் இருக்கு. அந்த கல்லை எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 லாட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் வாங்க. ஃபுல்லாக பேக் கேமராவில் தான் வேலை, ஃப்ரண்ட் கேமராவில் வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பூச்சி ஏகப்பட்டது வந்துருச்சுங்க. ஒடியந்துடுறா. பாருங்க பூச்சி நிறையா வந்துருச்சுங்க, அதனால ஒடியாந்துட்டு எல்லாரும். கடிச்சிட போகுது ராடா. மந்திரம் எல்லாம் போடல, அவனை நம்பாதீங்க. அவர் மட்டும்தான் மந்திரம் போட்டு கலைச்சிட்டு இருக்காரு. பாருங்க பூச்சி அங்கே நிறைய பேர்னால பக்கத்தில் போக முடியல. அவர் எடுக்கிறதுல ஜூம் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. ஐயோ அவர் தலையை சுற்றி எவ்வளோ பூச்சி மேது போடுறா. நம்மளாம் போனால் ஒரு மொய் மச்சிரும்ல. ஏண்டா போட்டு பிடுங்கி எடுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொசு தேன்லாம் இல்லை, பெரிய பூச்சி தான், பார்த்துக்கோங்க. பாருங்க இங்கே ஒரு குண்டா ரொம்பி இப்போ அடுத்தது தாச்சியில் எடுத்துட்டு இருக்கோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாருங்க புளிப்பா நீக்கிதா பாருங்க அவர் எடுத்துட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு. எல்லாம் வெறும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அட்டுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வெறுங்கூடு வெளியே எடுத்து போட்டிருக்காரு பாருங்க. ஃபுல்லாக தேன் எல்லாம் இதெல்லாம் உறிஞ்சிருச்சா? இங்க பாருங்க ஃபுல்லாக தேனை எல்லாமே உறிஞ்சிருச்சுங்க. எவ்வளோ லாடுங்க கிடக்கு பாருங்க. இது ஃபுல்லாக இருந்து தேன் ஃபுல்லாக எடுத்துருந்தோன்னா ஒரு தாச்சி நிறையா எடுத்துடலாங்க. இருங்க மாவு. ஏய் இருங்க இதுதான் மாவு. மாவு வச்சதுக்கப்புறம் தான் தேன் வைக்கும், பார்த்துக்கோங்க. வெறுலாடா நான் இப்போ அமுக்குறேன் சரிங்களா.
ஒன்றுமே இல்லை. இது வேணா சாப்பிடலாம். இங்கே இதில் தேன் இருக்குடா, இந்தாடா இங்கே பாரு, இந்த வாரம் ஃபுல்லா இருக்கா. பாருங்க பாருங்க, இதெல்லாம் வெறுலாடு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, ஃபுல்லாக வெறுலாடு தான். இது ஃபுல்லாக தேன் இருந்தால் நிறையா வந்திருக்கும்ல. 2 லிட்டரா? போச்சு போச்சு, பூச்சி கடிக்கு ஓடிடு. பாருங்க, இதுலயே இப்போ புளிஞ்சு எடுத்தா தெரியும். சரி வாங்க, புளிஞ்சு எடுக்கையில சந்திக்கிறேன். ஏய் நின்றா, எங்க போற? பாருங்க, மட்டும் தேனை தூக்குறான். ஏய் நின்றா. பாருங்க, இது ஃபுல்லா வெறுலாடு தான். தூக்கி எரிஞ்சாச்சு. இருங்க, எடுத்த மாதிரி அந்த கல்லை வச்சுட்டு போக வேண்டியதான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேன் புளியலை பார்க்கலாம். யாருங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஏய் நவராங்கிட்ட களைச்சதானுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இருங்க பா, எல்லாரும் சாப்பிட்றாங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாரும். குழந்தைக்கெல்லாம் இந்த தேன் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இருங்க யாருங்க, என்னது நல்லா இருக்கா? யாருங்க, தேன் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, எல்லாம் வெறும் கூட்டு தான், எல்லாம் தேனை குடிச்சிட்டு போயிடுச்சுங்க. இருங்க, அதனால வந்துட்டு புளியலையும் காட்டுறேன், இப்போ சாப்பிடலையும் காட்டுறேங்க. இருங்க, இது ஃபுல்லாக ஆனால் தேன் தான். கீழே உள்ளதெல்லாம் அதெல்லாம் வெறுலாடுங்க. இருங்க, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்தில் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். பாருங்க ஃபுல்லாக எல்லாம் தேன் இது பண்றாங்க. இருங்க, தேனை மென்னு துப்புனா இப்படிதான் இருக்குங்க. மெல்லு மெல்லு அப்படி இருங்க, கடிக்க போகுது. கடி கட்டிங்க யாருங்க. இங்க யாருங்க ரியல் தேனு. நல்லா இருக்கா? உழவு விடாம சாப்பிடு. எப்படி இருக்கு தேனு? இங்க யாருங்க காட்டு ஒரு நிமிஷம். அதுல வந்து பூச்சி தான் மேயும், ஈல. தகட்டுண்டி ரியல் தென்னால. வாயில புழிஞ்சுடுறான்னா மூஞ்சிய புழிஞ்சிட்டேன். மூஞ்சில புளிய புளியா வந்து கீழே குனிஞ்சிட்டான். அது அப்படிதான், இதோட கூடுதான். கூட்டுல இருந்து தேனு ஒன்னும் இல்ல, விட்டுட்டு விட்டுட்டு போயிரும். இதுதான் அதோட கூடு சேகரிக்கிற இடம். ஒவ்வொரு பந்து பந்தா இருக்குல்ல, அதான் குட்டி. இதுலதான் போனோம். குட்டில இல்ல, குட்டி போட்டு வெளியே வந்துச்சு. இதுக்கப்புறம் தேன் உற்பத்தி ஆக்கிட்டு பாத்து இப்ப தேனில இருந்து புளியறோம், எவ்வளவு வருதுன்னு பாருங்க. வாப்பா, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, கார் பண்ணுவப்பா. அக்கா முழுங்க உடனே யாருங்க தேனை புளிய போறோம், பியூர் தேனா. யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஆமா பியூர் தேன்ல. இது விளக்கண்ணேட்டம் இருக்கும், கெட்டியா.
முத்துக்குமார் கை யார் நக்கி இங்க நக்கி இங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேனை புளிராம பாருங்க வருது பாருங்க. வா நேச்சுரல் தேன் இதான் பார்த்துங்க. இங்க இருங்க எப்படி ஊத்துதுன்னு தேனு. போயிட்டா வா. இங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் தேன். ஏன்னா வந்துட்டு எல்லாம் வெறுலாடாக வந்துருச்சு. அம்மாசி முடிஞ்சதுனால தேனை எல்லாம் குடிச்சிட்டு போயிடுச்சுங்க. இருங்க ஊற்றிருக்கான் ஒரு 50 ml வருமாடா. 50 ml 2 லிட்டர் தேன் குடிக்கிற இடத்துல இங்க இருங்க. இங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பியூர் தேன். கடைசியாக வந்து ஒரு 50 ml தான் கிடச்சிருக்கு. ஏன்னா வந்துட்டு அம்மாசை முடியவும் இங்கே வருங்க ஃபுல்லாக தேனெல்லாம் குடிச்சிருச்சு. அதான் ஒரு விஷயம். இங்கே வருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.